ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒன் பீஸோட சாப்டர் 1174 ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த சாப்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் சாப்டர் 1173 யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சில்ட்ரன் சேவ் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது தான் முழுக்க முழுக்க காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் அந்த ஒரு சீனை மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே எப்போ தான் ஈமோ கூட ஃபைட் வருமோ அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துடுச்சு. பட் எப்படி அடுத்த சாப்டரில் அதை நம்ம பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு போர்ஷன் இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க இந்த ஒரு சாப்டரோட. ஸோ மேபி அடுத்த சாப்டரில் லூஃபி விசஸ் ஈமோடைய ஃபேஸ் ஆஃப் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். எனவே இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சாப்டரோட டைட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, சாப்டர் 1174 த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த டைட்டில் பற்றி இந்த வீடியோட எண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சாப்டரோட கவர் பேஜில் நம்ம ராஜர் ஒரு டைனோசரை பப்பி மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அது பார்க்கவும் நல்லா இருக்கு. ஏன்னா அப்படியே நம்ம சாப்டருக்குள்ள போனோம்னா, லாஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம்னா அந்த சில்ட்ரன்ஸ் போக வேண்டிய அந்த ஷிப் வந்து டெஸ்ட்ராய் ஆகியிருக்கும். அண்ட் சமஸ் கிட்ட இருந்து ஒரு பேடான ரியாக்ஷனை பார்க்க முடியும். அண்ட் அந்த ஒரு இடத்துல இருந்து தான் இந்த ஒரு சாப்டரும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த லாஸ்ட் சாப்டர்ல நிக்க மாதிரி இருக்கிற ஒரு டீமன் தான் வந்து அந்த ஒரு ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். லைக் அது ஒரு ரீசன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அந்த டீமனை நம்ம சமர்ஸ் திட்டிட்டு இருப்பான். அண்ட் அந்த ஷிப் மட்டும் டெஸ்ட்ராய் ஆகல, அந்த ஷிப் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தேன். அந்த கிளவுட்லயும் ஒரு பெரிய ஹோல் விழுந்திருக்கு. அந்த கிளவுட்ஸ் சீ கிளவுட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்பா ஸ்டார்டிங்ல இது சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்பதான் அந்த வேர்டே மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ இப்போ அந்த சில்ட்ரன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது கங்காவோட ஆரோ தானே. அந்த ஆரோவையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு அதையும் சேர்த்து வருத்தப்பட்டு இருப்பான். ஸோ இப்போ இந்த சில்ட்ரன்ஸோட உயிர் அப்படின்றது ரொம்ப டேஞ்சரா மாறுது. ஏன்னா அவங்க வாக் பண்றது இன்னும் ஸ்டாப் பண்ண முடியல. அப்படியே அவங்க ஸ்ட்ரெயிட்டா போனாங்கன்னா அவங்க கீழே விழுந்துதான் ஆகணும். ஸோ சமஸ் என்ன பண்றான்னா, கங்கோ கிட்ட அந்த சில்ட்ரன்ஸை நீ நிறுத்து, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுடைய பிளானை டிராப் பண்ணணும், அதனால ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம சமர் சொல்ல, அதுக்கு குவிலிங்கம் இருந்துட்டு அதுக்கு வாய்ப்பே இல்லை, லார்ட் ஈமோ கங்கோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அண்ட் நம்ம சமர்ஸ் வந்து இப்போ இவங்களை ஃப்ரீ பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த சில்ட்ரன்ஸை சேவ் பண்ண வந்தாங்கல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ், அவங்க எல்லாம் அந்த சில்ட்ரன்ஸை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சமர்ஸுடைய அந்த தான் பவர் அந்த பேரண்ட்ஸை அட்டாக் பண்ணுது. சம்மர்ஸும் அதுதான் யோசிக்கிறாரு. இந்த பேரண்ட்ஸ்லாம் அந்த சில்ட்ரன்ஸை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தான்ஸ் அந்த சில்ட்ரன்ஸை டச் பண்ண விடாது. ஆனா இப்போ நடக்கிற விஷயம்லாம் பார்த்தா அந்த பேரண்ட்ஸ் அந்த கிட்ஸோட டெத் எல்லாம் பார்க்க ஃபோர்ஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. ஒரு ஜூசியான வேல அவங்க எல்லாரும் சாக போறாங்க அப்படின்னு நம்ம சம்மர்ஸ் அதெல்லாம் சொல்லி சிரிச்சுட்டு இருப்பான். தென் இதுக்கப்புறமா நம்ம சம்மர்ஸ் இன்னும் சந்தோஷமாயிடுவான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கங்கா அவங்களுடைய கான்சியஸ்க்கு வந்தால் தான் அந்த சில்ட்ரன்ஸை ஸ்டாப் பண்ண முடியும். ஆனா அவங்கள தான் ஈமு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்கல்ல, அதனால இதுக்கு ஈமு தான் ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க அப்படின்னு நம்ம சம்மர்ஸ் சிரிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இப்போ குவிலிங்கம் வந்து அந்த மைக்ல சில்ட்ரன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் இங்க இருக்கிறவங்க கேளுங்க, எங்களோட இனிஷியல் பிளானான இந்த சில்ட்ரன்ஸை சேஃப்லி ஹோலி லேண்டுக்கு கூட்டிட்டு போற பிளான் அன்பார்ச்சுனேட்லி அது டிராப் ஆயிடுச்சு. அந்த ஷிப்பும் அந்த கிளவுட் லேயரும் வைப் ஆயிடுச்சு. அதனால ஓப்பனா சொல்லணும்னா, நீங்களா உங்களுடைய டெத்தை நோக்கி விழ போறீங்க. அண்ட் அது கொஞ்சம் காமிக்கலா தான் இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க இந்த லைனுக்கு வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா அது வேற பிளானா மாறுது. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி எங்களால இதை ஸ்டாப்பும் பண்ண முடியாது. ஸோ நீங்க உங்களுடைய டெத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம குலிங்க முடிக்கிறாரு. தென் ஒய்மோவை பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டா என்ன இருந்ததுன்னா, நம்ம ஒய்மோ வந்து அவனுக்கு ரிலேட்டடான ஒரு சில்ட்ரனை சேவ் பண்ண வருவான். அண்ட் அந்த சில்ட்ரன் வந்து கிராண்ட்பா ஒய்மோ அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுருவாங்க. இது ஒய்மோ கிராண்ட்பாவா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது அதை கேட்குறப்ப. ஸோ என்னோட ஆர்ம்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களை சேவ் பண்ணணும்னா அதுக்கும் நான் ரெடி அப்படின்ற மாதிரி நம்ம ஒய்மோ சொல்வார். ஸோ ஒய்மோ வந்து அந்த சில்ட்ரன்ஸை சேவ் பண்ண போவார். அந்த தான்ஸ் வந்து அகைன் அவங்கள அட்டாக் பண்ணோம். ஸோ அந்த சில்ட்ரன்ஸ் அவங்களால சேவ் பண்ண முடியல. ஸோ அப்படியே அந்த சீன் போயிட்டே இருக்கேன். அந்த சில்ட்ரன்ஸ் வந்து நான் பண்ண தப்பால் தான் இதெல்லாம் எங்களுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கவுங்க பண்ண தப்பு ரியலைஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு இடத்துல. அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் இந்த ஒரு தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க எல்லாரும் ப்ராமிஸ் பண்ணேன். அந்த சில்ட்ரன்ஸோட ஃபிளாஷ்பேக் அப்படின்றது ஒவ்வொன்றா காட்டப்படுது. அதில் பெருசாக ஒன்று கவர் பண்ணுற மாதிரி இல்லை, எக்ஸப்ட் ஒரே ஒரு ஃபிளாஷ்பேக். என்னன்னா நம்ம கோலனுடைய ஃபிளாஷ்பேக் தான். ஸோ என்னன்னா நம்ம கோலனுடைய அம்மா சன்கார்டு வந்து ஒரு மாதிரி நாட்டி கிட்ஸை மன்னிக்கவே மாட்டாரு, இது தப்பு அப்படின்னு நம்ம கோலனுடைய அம்மா சொல்ல, நம்ம கோலன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டாயை ஒருத்தனுடைய டியூயல் மூலியமா வின் பண்ணியிருப்பான். லைக் ஒரு பெட் மாதிரி அந்த ஒரு டாயை வின் பண்ணியிருப்பான். ஸோ அது தப்பு அப்படின்னு அந்த ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ண, அவன் கையில் வச்சுட்டு இருக்கிற அந்த டாய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எமத் ரோபோட்டை அவன் கையில் வச்சுட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. பிகாஸ் எமத் பற்றின டீட்டெயில் எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எமத் ரோபோட் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கெட் தான். பட் அந்த ரோபோட் பேஸ் பண்ண டாய் வந்து எப்படி இந்த ஒரு இடத்துக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு மைண்டுக்குள்ளே போயிட்டே இருக்கு. சன்கார்டுடைய டாய் அந்த ஒரு இடத்துல வச்சிருந்தா கூட அக்செப்ட் பண்ணியிருக்கலாம். பட் எமத் ரோபோட்டுடைய டாய் அப்படின்னு பார்க்கும்போது அது கொஞ்சம் மிஸ்டீரியஸாக இருக்கு. ஸோ இதை பற்றி என்ன ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த சில்ட்ரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹார்பரை நெருங்க, நம்ம சமர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸைட் ஆகிட்டே இருக்கான். அண்ட் கோலன் இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த மவுண்டனோட எஜ்ஜில் நம்ம ரிப்ளி வந்து அவங்கள சேவ் பண்ண வராங்க. லைக் அந்த சில்ட்ரன்ஸ் கிட்ட வர அதிலே நம்ம கோலன்
கோலன் ரிப்ளி கிட்ட வர அந்த சில்ட்ரன்ஸை சுத்தி இருந்த அந்த தானுடைய பவர் ரிப்ளியோட உடம்புல இருந்து அது குத்தி வெளியே வருது. அந்த ஒரு இடத்துல ரிப்ளி கோலனை ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷனை பார்க்கவே ரொம்ப ஹார்டா இருக்கு. ஏன்னா கோலனுடைய உடம்புல கூட எதுவுமே ஆகல, ரிப்ளியோட உடம்புல ஃபுல்லா டேமேஜ் ஏற்படுது. அண்ட் நம்ம கோலன் சாரி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ரிப்ளி வந்து என்னால உங்களை ஸ்டாப் பண்ண முடியல, ஆனா அட்லீஸ்ட் உங்களுக்கு இதாவது என்னால பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நீங்க என்ன விடலனா நீங்களும் இறந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கோலன் சொல்ல நம்ம ரிப்ளி வந்து உன்னை தனியாக சாக விடுறதுக்கு பதிலா உன்னோட சேர்ந்து சாகிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் ஒவ்வொரு சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸும் நம்ம ரிப்ளி சேவ் பண்ண மாதிரி இவங்க எல்லாரும் வந்து சேவ் பண்றாங்க. பட் அவங்க எல்லாருக்கும் நம்ம ரிப்ளிக்கு நடந்த மாதிரி தான் நடக்குது. இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம சமர் சிரிச்சுட்டு இருக்கான். அண்ட் சம்மர்ஸ் எந்த அளவுக்கு வில்லன் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இடத்துல காமிச்சிருக்காங்க. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த தான் பவரையாவது அந்த ஒரு இடத்துல அவன் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். அதையும் அவன் பண்ணல. கண்டிப்பா அவன் ஹெல்க்கு ஈக்குவலான ஒரு ஃபைட்டை ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி அவன் ஃபேஸ் பண்ணி அவன் இறக்கக்கூடாது, அவனுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படணும். ஸோ இந்த கேரக்டருக்கு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு இடத்துல நம்ம மிஸ் ஹேங்கையும் பார்க்க முடியுது. ஸ்டில் இவங்க வந்து ஒரு சில்ட்ரனுடைய பேரண்ட் கிடையாது, ஒரு டீச்சர். அவங்க வந்து இந்த சில்ட்ரனை சேவ் பண்ண வர அதுவுமே பார்க்க கொஞ்சம் ஹார்டா இருக்கு. அண்ட் இந்த ஒரு இடத்துல நம்ம ரோடோவையும் பார்க்க முடியும். ரோடோவும் வந்து அவனுடைய பிரதரை சேவ் பண்ண ட்ரை பண்றான். பட் ஸ்டில் அதுவுமே நடக்க மாட்டேங்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சமர் சிரிச்சுட்டே இருக்கான். அண்ட் இவங்க எல்லாருமே கீழே விழ சடனா ஒரு பிக் ஹேண்டை பார்க்க முடியுது. அந்த சில்ட்ரன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே அந்த பிக் ஹேண்டோடைய கையில இருக்காங்க. அண்ட் நம்ம ரிப்ளி கோலன் கிட்ட நம்ம எங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்க கோலன் அதுக்கு எனக்கு தெரியாது மம்மி, ஆனா நம்ம சேஃபா தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்வான். அண்ட் அதே போல இன்னொரு ஒரு வாய்ஸ் கேட்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் இது கங்கும் ரைஸ் கிரக்கர் பெல்லி அப்படின்ற மாதிரி சொல்வேன் அப்படின்னு யாரோ ஒரு கேரக்டர் சொல்றாங்க. அண்ட் அது வேற யாரையும் இல்லை, நம்ம லூஃபி தான். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம லோக்கியோட கண்ணை பார்க்க முடியுது. ஸோ நம்ம லோக்கி வந்து கூடிய சீக்கிரம் லேண்ட் ஆன உடனே நீ என்னோட பேக்ல இருந்து கீழே இறங்கணும், புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி நம்ம லோக்கி சொல்ல நம்ம லூஃபி வந்து நீங்க எல்லாரும் கீழே விழுந்துட்டு இருந்தீங்க, நல்ல வேலை நாங்க இங்க இருந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி நம்ம லூஃபி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம லோக்கி வந்து நான் யாரோட சேஃப்டிக்கும் பொறுப்பு கிடையாது, நான் தான் கிரேட் டெஸ்ட்ராயர் அப்படின்ற மாதிரி லோக்கி சொல்லுவாரு. அண்ட் சடனா அந்த ஒரு இடத்துல ஸ்னோ பொழியும். அதை நம்ம சமர்த்து தான் நோட்டீஸ் பண்ணுவான். அதே போல அந்த ஒரு இடத்துல இடியும் இடிக்கும். அண்ட் அந்த ஒரு இடத்துல ட்ரீலா ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன கதை அப்படின்றது நமக்கு என்ன தெரியல. அண்ட் அங்க இருக்கிற பீப்புளுக்கு ஒரு பீட்டுமே கேட்கும். அங்க இருக்கிற எல்பாஃபே ஷேக் ஆகிட்டு இருக்கும். அதே போல அந்த ஒரு இடத்துல ஒரு நோட்ஸுமே அப்பியர் ஆகும். ஒரு கியூரியஸான டேல தண்டர் அண்ட் ஸ்னோ இது ரெண்டுமே ஒன்னா வரப்ப ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அந்த சன் காட் ரைஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. அண்ட் அந்த சன் காட் வில் ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பாங்கல்ல, அந்த ஒரு பேஜ்ல ஒரு ஹியூஜ் டிராகன் ஃபார்ம்ல இருக்கிற நம்ம லோக்கியும் அதுக்கு மேல நம்ம சன் காடா இருக்கிற லூஃபியையும் பார்க்க முடியும். அண்ட் அதோட அந்த ஒரு சாப்டர் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கான்டெக்ஸ்டான ஒரு எண்டிங்கை கொடுத்துருக்காங்க இந்த ஒரு சாப்டருக்கு. அண்ட் இந்த ஒரு சாப்டரோட எண்டிங்ல மெயினாக நம்ம லோக்கியோட ஃபார்மை நோட்டீஸ் பண்ணணும். லிட்டரலா எல்பாஃபை விட ரொம்ப மேசிவா இருக்கு. ஸோ அந்த ஃபார்ம் பத்தில நம்ம டீட்டெயிலாக தனியாக ஒரு வீடியோவில் பேசலாம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட இந்த ஒரு வீடியோ முடிக்கிறேன். அண்ட் அந்த டைட்டில் பத்தி சொல்லியிருந்தேன்ல, அந்த டைட்டில் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் இந்த சாப்டருக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்றது எனக்கு புரியல. த ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம ராஜரோட இமேஜை பார்க்க முடியும். அந்த கவர் பேஜை நான் சொல்றேன். அதே போல இந்த சாப்டரோட எண்டிங்ல நம்ம லூஃபியும் பார்க்க முடியும். அண்ட் சன் காட் வில் ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்கிறதுனால மேபி நிக்காவை தான் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல. அதை பத்தி புரியாததுனால தான் நான் லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அதை பத்தி ஹிண்ட் எதனா கிடைச்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.